அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் நிறைய அப்டேட் நம்ம வந்து ரெகுலராக எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது, சார் எங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் வரல, எங்களுக்கு ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் நாங்கள் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக போடணும். அதுவும் மேண்டேட்டரியில் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சரில் அவங்களோட மெயில் ஐடி இருக்கும், ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பர். அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எங்களுக்கு வரத்துக்கு இன்னும் 1 வீக் ஆகும், 2 வீக் ஆகும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக எல்லாருமே கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, ஓகேங்களா, டிப்ளமோ அக்ரிக்கு நான் போடுறேன் சார், ஆல்ரெடி நான் பிஎஸ்சி அக்ரிக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ டிப்ளமோவுக்கு நான் அப்ளை பண்ண போனால் எனக்கு வந்து அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துக்க மாட்டேது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அந்த ப்ராப்ளமும் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வேறு மெயில் ஐடி வேறு ஃபோன் நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும், ஓகேங்களா. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு மெயில் ஐடி வேறு ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ அக்ரிக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ரீவேல்யூவேஷன் மார்க் நாங்கள் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ரீவேல்யூவேஷன் மார்க் இன்னும் வரல சார், அதுக்கு என்ன சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஸோ ரீவேல்யூவேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் 8ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், இன்னும் 8ஆம் தேதி தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு, இன்னும் 15 நாள், நியர்லி இன்னும் 15 டேஸ் நமக்கு டைம் இருக்குது, அவசரப்பட தேவையில்லை, ஓகேங்களா. அப் டு நீங்கள் ஒரு 3ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு சப்மிட் கொடுக்காம நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்கள் ரீவேல்யூவேஷன் மார்க் வந்து சப்மிட் பண்ணுங்க அதை கொடுத்து. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு 5ஆம் தேதி போல நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ரீவேல்யூவேஷன் மார்க் லேட்டரா வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிஎன்ஏக்கு மெயில் பண்ணணும். உங்க ரீவேல்யூவேஷன் மார்க்கையும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் நீங்க மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ரீவேல்யூவேஷன் மார்க் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா, சார் நான் வந்து டிஎன்ஏயோ அப்ளிகேஷன் போட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். அதே போல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடும்பொழுது நான் போயிட்டு எல்லா ஆர்டரும் கொடுத்துட்டேன், காலேஜ் செலெக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டேன். எகெயின் எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது, நான் முன்னாடி வந்து சின்னதாக சேஞ்சஸ் கொடுத்துட்டு நான் டைரெக்டாக பே பண்ணிட்டேன். உள்ளே போய் பார்த்தா எல்லாமே பழைய மாதிரி ஆர்டரே இல்லை, ரெகுலராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு எகெயின் உள்ளே போயிட்டு ஏதாவது சேஞ்ச் கொடுத்து சேவ் பண்ணிங்கனாலே இந்த ஆர்டர் வந்து மாறிடும், டோட்டலாக பழைய மாதிரி வந்துடும். அதனால் வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஆர்டரும் கொடுத்து முடிச்சுட்டு எகெயின் நீங்கள் உள்ளே போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரீஆர்டர் ஆகிடும், மாறிடும். எல்லாரும் அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக்கு இந்த ஒரு மிஸ்டேக்கு. அடுத்தது எப்பவும் போல் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டில் உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம அட்மிஷன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷனும் நல்ல காலேஜில் மேனேஜ்மெண்ட்லேயும் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் அதே போல் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், நிறைய ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 150 160 தான் சார் இருக்குது, எனக்கு கோயம்புத்தூரில் படிக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் தாராளமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் கோட்டா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் நீங்கள் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் காலேஜுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கோட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் என்னால் முடியும் சார் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கோட்டாவை பயன்படுத்தலாம். இந்த கோட்டாவுக்கு 150 160 இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ கண்டிப்பாக படிக்க முடியும் கவர்மெண்ட் காலேஜில். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சார் எனக்கு கோயம்புத்தூரில் தான் சார் படிக்கணும், அன்ஃபார்ச்சுனேட்லி கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது. அதே போல் கேரளா ஸ்டூடெண்ட்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், முழுசாக தெரிஞ்சுக்கணும், தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் 15 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோலையும் நம்ம இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட கேட்குறது, சார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காலேஜ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க, ஓகேங்களா. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காலேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு மற்றவங்களது அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஆஃப் அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களோட எதிர்பார்த்த மாதிரி, ஓகேங்களா. அப்போ நாங்கள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை கீழே வச்சு
வச்சிருப்போம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் எல்லா அதர் கவர்மெண்ட் காலேஜ்லாம் கீழே வச்சிருப்போம். நிறைய சேஞ்சஸ் வந்து நாங்கள் கொடுத்து தான் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டாக்டர் டிகே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் போதும் சார் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ்க்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இமீடியட்டாக உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னமும் நிறைய பேருக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஹெல்ப் பண்ணுறதா கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.